ஒரு ஊர்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம், வேதம், சாஸ்திரம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. ஸோ, அதனால என்ன பண்றாங்க, தன்னோட அந்த மந்திரம், சாஸ்திரம்லாம் வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுக்கு ஹெல்ப்பா ஒரு வயசானவர கூட்டின்னு போறாங்க. இருந்தாலும் என்னதான் ஹெல்ப்புக்கு கூட்டின்னு போயிருந்தாலும், அவரு சொல்றத இவங்க அவ்வளவும் கேட்கறதில்ல. அவர அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எலும்புக்கூடு இருக்கு. அந்த 3 ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, "டேய் நம்ம திறமைய மத்தவங்களுக்கு காமிக்கிறத விட முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன சொல்றான், "இந்த எலும்புக்கூடு இருக்கு பார்த்தியா? அதெல்லாம் நான் ஒண்ணா சேர்க்க போறேன் என்னுடைய மந்திரம் வச்சு" அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் மந்திரம் போட்ட உடனே அந்த எலும்புக்கூடு எல்லாம் அப்படியே ஒண்ணா சேருது. இன்னொருத்தன் என்ன சொல்றான், "ஆஹா நீ வந்து எலும்புக்கூட ஒண்ணா சேர்த்துட்டியா? இதுக்கு பாரு நான் நரம்பு, அப்புறம் அந்த எலும்பு சதை எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன்" அப்படின்றான். அவன் அப்படியே அந்த மந்திரம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு உருவமா வருது. உருவம் வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்க உருவம் மாரி அந்த எலும்புக்கூடு வந்து மாறுது. அப்படியே என்ன சொல்றான், 3வது ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், "ஓகே நீங்க 2 பேரும் இது பண்ணிட்டீங்க. நான் இது உயிர் குடுக்க போறேன்" அப்படின்றான். உடனே அந்த தாத்தா வந்து தடுக்கிறாரு. "இல்ல நீ உயிர் குடுத்தனா என்ன ஆகும்னு பார்த்துக்க. ஏன்னா அது உயிர் வந்துச்சுன்னா நம்மலாம் கடிச்சு சாப்பிட்ரும்." "யோவ் நீ என்னய்யா சொல்றது?" அப்படின்றான். அப்படியே அந்த தாத்தா அதுக்கு என்ன சொல்றாரு, "சரி நீங்க உயிர் குடுக்கறது குடுங்க. ஒரே நிமிஷம் நான் வந்து மரத்துல ஏறிடுறேன். அதுக்கப்புறம் உயிர் குடுங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன், "போயா பயந்தவங்களி, இவ்வளவு பயந்துட்டு போறியா? நான் உயிர் கொடுக்க தான் போறேன். போ" அப்படின்றான். அப்புறம் உயிர் கொடுத்த உடனே அந்த சிங்கம் எழுந்து இந்த 3 பேரையும் அடிச்சு கொல்லுது. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான அறிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த புக் மூலியமா வர்றது கிடையாது. நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம், அங்க வந்து எப்படி செயல்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் உண்மையான அறிவு இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.